வணக்கம்மா, நான் உங்கள் பானுமதி. இன்றைக்கி உருளைக்கிழங்கு பிரெட் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பிரெட் ரோல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்மா, 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன், ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு அரை குடமிளகா போதும், அதை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி, ஒரே ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட உருளைக்கிழங்குல போடுறதுக்கு கொஞ்சம் ஜீரா பவுடர், வெறும் மிளகாத்தூள், உப்பு, பிரெட் ரோல் செய்யறதுக்கான பிரெட் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு அது மேலே ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றணுமா. அதில் இந்த வெங்காயம் எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை போடணும். குடமிளகா, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டணுமா. ரொம்ப நேரம் வதங்க வேணாம். இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் ஆறுறதுக்குள்ளே இந்த ப்ரெட்டை இந்த ஓரமாக கட் பண்ணிக்கோங்கம்மா. இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முதல்ல இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது பாருங்கம்மா, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஓரம்லாம் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. நான் வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வதக்கின இந்த வெங்காயம், குடமிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் இதில் முதல்ல போட்டுக்கணும். இப்போ இந்த கேரட்டை போட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சமாக மிளகாத்தூள், நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ, குழந்தைங்க சாப்பிட்றத கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீராத்தூள், அது கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு, இவ்வளோதாம்மா. இது பாருங்கம்மா, இது மாதிரி நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சு இது மாதிரி வச்சுக்கோங்க. இது பாருங்கம்மா, அந்த பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி நீள வாட்டில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி ப்ரெட்டில் வச்சு செய்கிறதுன்னு காட்டுறேன். இது பாருமா, தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாத்திரத்தில். இப்போ இந்த ப்ரெட்டை எடுத்து இப்படி ரொம்ப நேரம் வைக்காதீங்க, இப்படி வச்சுட்டு திருப்பி இந்த மாதிரி திருப்பிட்டு இதை கையில் எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் ஊற்றி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் இப்படி பண்ணிவிட்டு இந்த ஒரு உருண்டையை உள்ளே வச்சு சுற்றிட்டு இங்கே பாருங்கள். இது பாருங்கம்மா, இந்த மாதிரி உருண்டை செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, பொடி பண்ண ப்ரெட்டோட நான் கொஞ்சம் ரஸ்க்கு தூளையும் சேர்த்துருக்கேம்மா. இப்போ என்ன செய்யணும், இந்த உருளைக்கிழங்கை எடுத்து இதை பாருங்கள், இது போல் ஃபுல்லாக அது முழுக்க இது ஆகிற மாதிரி பரட்டி எடுங்கம்மா. இது பாருங்கம்மா, இது மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இதை எண்ணெய் நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டேன். இப்போ குறைச்சி வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடணுமா. இது பாருங்கம்மா, இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்து இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு சாஸ் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களாம் சாப்பிடுங்க, நல்லா சுவையாக இருக்கும். மறுபடியும் நான் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.